ஓம் சாந்தி. திருவண்ணாமலை மாவட்ட சேவை செய்திகள். அன்னையர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியானது மியூசியத்தில் நடத்தப்பட்டது. இதில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். உள்நாடு கிறிஸ்துவ பாதிரியார்கள் மற்றும் வெளிநாட்டு கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு ராஜயோகினி பிரம்மா குமாரி சகோதரி உமா அவர்கள் மூலமாக மிகவும் அரிதான சேவை நடத்தப்பட்டது. அவர்களுக்கு ராஜயோக தியான பயிற்சியானது அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் ரக்ஷாபந்தன் விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. திரு கு பிச்சாண்டி துணை சபாநாயகர், திரு ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சர், திரு CN அண்ணாதுரை MP, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் குடும்பம், SP, மாவட்ட போலீஸ் ஸ்டேஷன்ஸ், திரு அண்ணாமலையார் திருக்கோவில். காது கேளாத, வாய்ப்பேச முடியாத குழந்தைகளுக்கு ராக்கி அணிவிக்கப்பட்டது. மேலும் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அலுவலகங்களிலும் EB ஆஃபீஸ், RTO ஆஃபீஸ், பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் போன்ற அனைத்து இடங்களிலும் ராக்கி அணிவிக்கப்பட்டது. அண்ணாமலையார் கல்லூரியின் மாணவர்களுக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் விழிப்புணர்வு பயிற்சி முகாமில் ராஜயோக தியான பயிற்சி அளிக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று சோல் ஃப்ரீ மற்றும் ஸ்பைனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் சகோதரி உமா அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்தனர். மேலும் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் தொடர்ந்து ராஜயோக தியான பயிற்சி வெவ்வேறு மக்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. ரோட்டரி கிளப் ஆஃப் திருவண்ணாமலை மூலமாக இஃப்தார் முன்னிட்டு மத நல்லிணக்க விழா கொண்டாடப்பட்டது. புகையிலை ஒழிப்பு தினத்தன்று விழிப்புணர்வு கண்காட்சியானது திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டது. DSP அவர்கள் கண்காட்சியை துவக்கி வைத்தார். இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் கலந்து கொண்டனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், திருவண்ணாமலை மாவட்ட யோகா அசோசியேஷன் மூலமாக நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் சகோதரி உமா அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு சிறப்புரை ஆற்றினார். மாவட்டத்தின் அனைத்து தாலுக்காவின் கல்லூரி மற்றும் பள்ளிகளில் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. மேலும் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் வழக்கறிஞர் மற்றும் நீதித்துறை ஊழியர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 20,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் நர்சிங் பயிற்சி பள்ளியில் உலக செவிலியர் தின விழாவானது கொண்டாடப்பட்டது. இதில் சகோதரி உமா அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு அனைவருக்கும் அந்த பணியின் மகத்துவத்தை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் திருவண்ணாமலையில் உள்ள மற்ற நர்சிங் ஸ்கூல்ஸிலும் ராஜயோக தியான பயிற்சி அளிக்கப்பட்டது. குட்வில் ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் ராஜயோக தியான பயிற்சி மியூசியத்தில் வழங்கப்பட்டது. ஏவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் கிராண்ட் பேரண்ட்ஸ் டே சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சகோதரி உமா அவர்கள் சிறப்பு விருந்தினராக அலங்கரித்தார். பள்ளியில் மாணவர்களுக்கான ஹானஸ்டி ஷாப்பை திறந்து வைத்தார். வாரந்தோறும் TNSTC ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் சென்டருக்கே அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதனால் 3000க்கும் மேற்பட்டோர் பலனடைந்துள்ளனர். விஷன் பாராமெடிக்கல் காலேஜ் ஆஃப் உமன்ஸ் கல்லூரியிலிருந்து அனைத்து மாணவியர்கள் தொடர்ந்து 4 நாட்கள் திருவண்ணாமலை மியூசியத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கல்லூரி தாளாளரின் சிறப்பு வேண்டுகோளுக்கு இணங்க தொடர்ந்து 4 நாட்கள் நர்சிங் ஃபெஸ்ட் ஆனது சிறப்பாக நடைபெற்றது. இதில் சகோதரி உமா அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். முதல் நாள் BSc நர்சிங் மற்றும் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டு பயனடைந்தனர். 2ஆம் நாள் ஆப்டிமெட்ரி மற்றும் நெஃப்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டு பயனடைந்தனர். 3வது நாள் ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட்ஸ் மற்றும் அனஸ்தட்டிக்ஸ் கலந்து கொண்டு பயனடைந்தனர். 4ஆம் நாள் BSc சர்ஜிக்கல் நர்சிங் மற்றும் ரேடியாலஜி மாணவியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு கார்த்திகை தீபத் திருவிழாவில் பல லட்சக்கணக்கில் பக்தர்கள் மியூசியத்திற்கு வருகை புரிந்த விசேஷ சேவை. சிவராத்திரியை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகாவிலும் சத்யம், சிவம், சுந்தரம் என்ற தலைப்பில்
நகர முக்கிய பிரமுகர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது. மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் சகோதரி அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிவராத்திரி அன்று சகோதரிகள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவ மகிமையின் பாடல்களை பாடி மலை சுற்றும் பக்தர்களுக்கு இறை செய்தி அளித்தனர். வளர் இளம் பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சகோதரி உமா அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். எஸ்ஆர்ஜிடிஎஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல் திருவண்ணாமலை மூலமாக நடத்தப்பட்ட மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் சகோதரி உமா அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் பள்ளியின் 350க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மிகுந்த நிறைவடைந்தனர். இதில் மாவட்ட கூடுதல் நீதிபதி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிகளில் ராஜயோக தியான பயிற்சி அளிக்கப்பட்டது. வந்தவாசியில் ஐயப்ப பக்தர்களுக்கு தியான பயிற்சி அளிக்கப்பட்டது. யோகி கேத்தி பற்றிய விழிப்புணர்வு முகாமானது கிராமங்களில் நடத்தப்பட்டது. நன்றி. ஓம் சாந்தி.